ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுயநலன் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்பவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம் வாழ்க்கையில் எது நமக்கு தேவைப்பட்டாலும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் அப்படிங்கிற நிலை வந்தாலும் நாம் கடவுள்கிட்ட போய் புலம்பி தீர்ப்போம். ஆனால் வாழ்க்கையில் யதார்த்தத்தை புரியாமல் நீங்கள் எதற்கெடுத்தாலும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து உங்கள் குறைய சொல்லி புலம்பாதீங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கணும் அப்படின்னா உங்களோட உழைப்பு இல்லாமல் அப்படியே இருக்க முடியாது. ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பலன் குறைவாக கிடைக்கிறது அப்படின்னா நீங்கள் இன்னொரு விஷயம் செய்யும்போது அதற்கான பலன் அதிகம் கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையோட நியதி. அதனால் உங்களுடைய உழைப்புக்கு உரிய பலன் என்றுமே வீணாக போவதில்லை. அதை கடவுள் உங்களுக்கு எப்போ கொடுக்க வேண்டுமோ அப்போ நிச்சயமாக கொடுப்பாரு. அப்படி நாம் எந்தவித கோரிக்கையும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் கடவுளுக்காக மட்டும் நாம் கடவுளை வேண்டி நினைச்சு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி நாம் இந்த தொகுப்பில் விவரமாக பார்க்கலாம். இந்த மந்திரம் கிருஷ்ண பகவானின் பீஜா மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பகவானை மனதார நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் உச்சரிக்கணும். ஹோம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தில் இடம் பெற்றிருக்கிற ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் போன்ற இந்த வார்த்தைகள் தான் பிஜ வார்த்தைகள், அதாவது பிஜ மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்கள் என்று அர்த்தம். ஒரு விதையை நீங்கள் விதைத்ததும் அந்த விதை முளைக்க வச்சு பின்னர் செடியாகி செடியிலிருந்து மரமாகி மரத்துல இருந்து பெரிய விருட்சமாக வளரும்போது அப்படிதான். அந்த மந்திரத்தை உச்சரித்தா உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் உங்களால் விவரிக்க முடியாத அளவுக்கு பெரிய அளவில் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த பிஜ மந்திரத்தை எப்போது சொல்ல வேண்டும் அப்படின்னா, அதிகாலை 4 மணிலேருந்து காலை 9 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிற நேரத்தில் தனியாக ஒரு இடத்துல அமர்ந்து சொல்ல தொடங்குங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது எக்காரணம் கொண்டும் தெற்கு திசையை நோக்கி உட்காரக்கூடாது. இந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு குறைந்தது 27 முறையாவது உச்சரிக்கணும். அதே போல் காலையில் உங்களுக்கு இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு நேரம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க மாலையில் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ள மந்திரத்தை சொல்லலாம். மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு குளித்துவிட்டு அல்லது கை கால்களை கழுவிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை ஒரு முறை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தா போதும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். 48 நாளில் அதற்கான பலன்களை நீங்கள் உணர தொடங்குவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அதிசயமாக இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.